நீங்கள் அந்த 1 ஹவரை கொடுத்து பாருங்கள். அந்த 1 ஹவரில் நீங்களும் தேவனும் ஏற்படக்கூடிய அந்த துதியோ ஸ்தோத்திரமோ பாட்டோ அல்லது கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தையோ அன்றைக்கி நீங்கள் தியானித்த வசனமோ அந்த நாள் முழுவதும் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பிரபல பிரசிடென்ட், அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுடைய பயோகிராஃபியில் எழுதியிருக்கிறார். ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். ஆப்ரஹாம் லிங்கன்ட்டு டைமே இல்லை. அப்போது மார்னிங் 5 o'clock வாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் 5 மணிக்கா, சரி ஜனாதிபதி சொல்லிட்டார் 5 மணிக்கு போவோம் அப்படின்ட்டு 4:45 போயிட்டார். காலையில் ஏர்லி மார்னிங், உங்களுக்கு தெரியும் அமெரிக்காலலாம் காலையில் எப்படி இருக்கணும். 4:45 போயிட்டார். போனால் ஆப்ரஹாம் லிங்கன் உள்ள ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கிறார். இவருக்கு நமக்கே 5 மணி அப்பாயின்மெண்ட்டு, இந்த ஆள் வேற யாருக்கும் 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இந்த ஜனாதிபதி தூங்குவாரா மாட்டாரான்னு யோசிச்சுட்டே இருக்கிறார். சரியாக 5 மணிக்கு உள்ளே வாங்க கமின் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே இருக்கிற ஒரு வெளியே வரட்டும்னு வெயிட் பண்ணுறாரு. திருப்பி சொல்கிறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போய் இவர் அப்படியே தேடுறாரு. லிங்கன் கேட்டாராம், என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்லை உங்களோட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்களே, அதனால தான் நான் வெளியே வெயிட் பண்ணேன் அப்படின்னு. அப்போது லிங்கன் சொன்னாராம், நான் எந்த மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் காலையில் முதல்ல நான் தேவனை சந்திச்சுட்டு தான் நான் மனுஷனையே சந்திப்பேன். தேவனை சந்திக்காமல் மனுஷனை சந்திக்க மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால என்னுடைய ப்ரேயர் டைமை மார்னிங் 4 o'clock நான் மாற்றிட்டேன். 4 to 5 என் ப்ரேயர் டைம். தேவன்கிட்ட பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசுவேன்னாராம். அவ்வளோ பிஸியான ஒரு ஜனாதிபதியே தினமும் 1 மணி நேரம் காலையில் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கும் போது ஏன் நீங்களும் நானும் முடியாது? நம்ம நினச்சா முடியும். நைட்டு 10 மணிக்கு மேலே வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. காலைல 5 மணிக்கு நீங்கள் கம்பல்சரியாக எழுந்திருவீங்க. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தான் வாட்ஸ்அப்பையே ஆரம்பிப்பீங்க. சில ஆள்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, காலைல எழுந்துச்சி பார்ப்பேன் நைட் 2 மணி 1:30 மணி 2 மணிக்கு 2:30 மணிக்கு 10 மணிக்கு மேலே ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு மெடிக்கலாகவே சொல்கிறான். 10 மணிக்கு மேலே பார்த்தா உங்களுடைய கையில் கண்ணில் இருக்க நர்வ்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு. நீங்கள் 10 மணிக்கு படுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. முதல் 1 மணி நேரம் கர்த்தர் கையில் கொடுத்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். காரணம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அது காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது.